வழிபாட்டிற்காக மன தூய்மையுடன் நாம் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வரும்பொழுது நம்மையே அறியாமல் கோயிலை ஒரு முறையேனும் சுற்றி வலம் வருகிறோம். அப்படி கோயிலை சுற்றி வலம் வருகையில் நமக்கு புண்ணியங்கள் வந்து சேர்வதாக ஐதீகம். முக்கியமாக நமது முன் ஜென்ம பாவங்கள் ஒவ்வொன்றாக விலகி நாம் பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுகிறோம் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். எந்த கோயிலில் எத்தனை முறை சுற்றி வலம் வரலாம், ஒவ்வொரு முறை வலம் வருவதற்கும் என்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். அன்பு தோழர்களே, இது உங்கள் கலக்கல் மச்சி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆலயத்தில் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பிகை, சிவபெருமான், மகாவிஷ்ணு, நவகிரகங்கள் உள்ள தெய்வங்களுக்கு எந்தெந்த வகையில் நாம் வழிபட்டு வலம் வர வேண்டும், அப்படி வலம் வந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். விநாயகர் கோவிலில் ஒரு முறை சுற்றி வலம் வந்தாலே போதுமானது. இதனால் நமது செயல்களில் ஏற்படும் தடைகள் நீங்கி இயல்பாகவே வெற்றிகள் வந்து சேர்ந்துவிடும். முருகப்பெருமான் கோயிலில் 6 முறை வலம் வர வேண்டும். இதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் கூர்ந்த மதியும் ஏற்படுகிறது. அம்பாள் கோயில்களில் பராசக்தி வழிபாட்டில் 5 முறை கோயிலை சுற்றி வலம் வர வேண்டும். இதனால் வெற்றி, மன அமைதி ஆகியவை கிடைக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ச்சியாக 5 நாட்கள் தினசரி வலம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். சிவபெருமான் கோவில்களில் 5 முறை வலம் வர வேண்டும். இதனால் எண்ணியது நிறைவேறும். மீண்டும் பிறவா நிலை, செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும். திருமால் கோயில்களில் மகாவிஷ்ணுவை 3 முறை வலம் வர வேண்டும். இதனால் ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, அஷ்டலட்சுமி கடாட்சம் ஆகியவை கிடைக்கும். நவகிரக கோயில்கள், பொதுவாகவே நவகிரகங்களை பற்றி நமக்கு தெரியும். நவகிரக கோயில்களில் விக்கிரகங்களை 9 முறை சுற்றி வலம் வர வேண்டும். இதனால் ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கும், வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும், தினசரி கடமைகளில் ஒழுங்கு ஆகியவை பக்தர்களுக்கு கிடைக்கும். இதை தவிர பொதுவாக கோயிலை சுற்றி 11 முறை, 13 முறை, 15 முறை, 101 முறை, 108 முறை வலம் வருதல் மற்றும் அங்க பிரதட்சணம் போன்றவை பக்தர்களின் பிரார்த்தனைகளை பொறுத்து அமைகிறது.